ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எக்ஸைஸ் 1.5ல 8th ரோமில் தேர்ட் சம் பார்க்கலாம். இதுதான் வந்து கிவன் கொஷின். ஓகேங்களா? இப்போ நம்மளோட எல்ஹெச்எஸ் வந்து என்னது f.g.h. நான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை சால்வ் பண்ணிக்கிறேன். இதை எழுதும் போது எப்படி எழுதுவோம்? f of g of x அப்படின்னு எழுதுவோம். g of xக்கு பதிலாக கொஷினில் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்க்குறதுக்கு f of x அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்களா? f of xல இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு f.g கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை வச்சு நான் எல்ஹெச்எஸ் ஃபுல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ f.g.h இதை கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். f.g h of x என்ன பண்ணணும்னா, இந்த f.g இருக்குல்ல, இதில் வந்து இந்த h of x வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த h of x வேல்யூ கொஷினில் இருக்குது. ஓகேங்களா? 3x - 5. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 3x - 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸ்கொயர்டு அப்படி இருக்கும் -4. ஓகேவா? இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த மாதிரி பண்ணணும். சப்போஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நான் இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கிறேன் அப்படின்னா அது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம RHS வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், RHS வந்துட்டு f.g.h இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ ஃபஸ்ட் நான் எடுத்து சால்வ் பண்ணுறேன். அப்போ g of h of x, h of x கொஷினில் கொடுத்துருக்காங்க. நமக்கு g of x வேல்யூ வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 3x - 5 இந்த ஸ்கொயர்டு வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு f.g.h வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, f of இந்த g.h தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா, இதை வந்துட்டு இங்கே எழுதிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x - 5 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து f of x ஃபார்மேட்டில் இருக்குங்களா, நமக்கு f of x வேல்யூ என்னது? x - 4 தான் எக்ஸ் வேல்யூ f of x. நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் வித் ஸ்கொயர்டோட. அப்போது 3x - 5 ஹோல் ஸ்கொயர் -4. ஏன்னா நம்ம இது தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்துட்டு நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எனக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது வந்துட்டு f.g.h இதுதான் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு f.g.h இருக்கும். ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வச்சு முடிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஃபுல் மார்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது இந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு -4. அப்போ 25லேருந்து 4 பேஜ்னா 21. ஓகேங்களா? இவ்வளோ தான். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னா இது வரைக்கும் எழுதலாம். இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் நிறுத்திக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.